strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 38 ரிவ்யூ தான். பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் வாங்கடே. ஒரு எல் கிளாசிக்கோ பயங்கரமா எதிர்பார்த்தோம். பட் ஆனா ஒன் சைடட் கேமா முடிஞ்சிருச்சு. மும்பை இந்தியன்ஸ் கம்ப்ளீட்டா சிஎஸ்கேவை டாமினேட் பண்ணிட்டாங்க இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம ஒத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎஸ்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணி எனக்கும் போர் அடிச்சிருச்சு. நிறைய பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது கேட்டும் உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும். ஆனா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரிவியூல நான் ரொம்பவே கான்பிடென்ட்டா சொன்னேன். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரிவியூ போட்டிருந்தேன். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இந்த மேட்சை மும்பை வின் பண்ணுவாங்க, நெட் ரன் ரேட் பெட்டரோட வின் பண்ணுவாங்க அப்படின்றத நான் ரொம்ப கான்பிடென்ட்டா சொன்ன ரீசன் என்னன்னா, நல்ல ஒரு பேட்டிங் கண்டிஷன்ஸ் கண்டிப்பா கொடுக்க போறாங்க மும்பைன்றது எனக்கு நல்லா தெரியும். கொடுத்தாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட அந்த பேட்டிங் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ற அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்ற ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகேங்களா? எனக்குன்னு இல்ல, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நானும் ரொம்ப கான்பிடென்ட்டா சொன்னேன். அண்ட் எம்ஐயோட பேட்டிங் பவர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட் கண்டிஷன்ஸ்ல அதுவும் வாங்கடையில பிரிச்சு மேஞ்சிருவாங்கன்றது ஒரு விஷயம் தெரியும். ஸோ அதனாலதான் ரொம்ப கான்பிடென்ட்டா ரிவ்யூலே வந்து மும்பை இந்தியன்ஸ் ரன் ரேட்டோட இந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு சொன்னா எக்ஸாக்ட்லி அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துச்சு. சரிங்களா? அட் த சேம் டைம் மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஸோ அதுக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். சிஎஸ்கே வந்து தேர் பிளேயிங் பேட் கிரிக்கெட்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட குட் கிரிக்கெட்டை நம்ம வந்து சொல்லாம இருக்கக்கூடாது. தே கேம் ஜஸ்ட் கன் பிளேசிங் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த மேட்ச்ல, அதாவது இந்த எல் கிளாசிக்கோல இருந்ததுன்னா, பும்ரா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க சிஎஸ்கேவோட தோக்கும் போது பாத்தீங்கன்னா ஹர்திக் இல்ல, பும்ரா இல்ல. சோ அது ஒரு மேஜரான ஒரு டிஃபரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எம்ஐ வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ல நல்லா செட்டில்ட் ஆகி இருக்காங்க. ஓகே, ஒரு பேக் டு பேக் வின்ஸோட வருவாங்க. சோ அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் ரொம்பவே ஹையா இருக்கும். சோ எஸ், நம்ம வந்து மேட்ச்குள்ள போவோம், கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா மேட்ச்குள்ள போனோடனே நான் முதல்ல சிஎஸ்கேயோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மும்பையோட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வின் பண்ணி போலிங் எடுத்தாரு, விச் இஸ் வெரி குட் டிசிஷன். ஏன்னா பிளாட் ட்ராக் இந்த மாதிரி சின்ன கிரவுண்டு கண்டிப்பா சேசிங் தான் பெட்டர் ஆப்ஷன். அதான் அவர் கரெக்டா பண்ணாரு. அண்ட் அஸ்வினி குமார் பாண்டியா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல மும்பை. சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மஹத்தரேன்ற ஒரு யங் 17 years old, அவரும் மும்பை சேர்ந்தவர் தான், இந்த கிரவுண்ட்ல ஆடி இருக்காரு. அவரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் பண்ணாங்க இம்பாக்ட் பிளேயர்ல லாஸ்டா. அதை நான் சொல்றேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஆப்வியஸ்லி டாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் விட்டுட்டாங்க சிஎஸ்கே. ஏன்னா இந்த ட்ராக்ல நீங்க சேஸ் பண்ணாலும் அவங்க ஸ்ட்ரகிள் தான் பண்ண போறாங்க. இருந்தாலும் ஒரு டார்கெட் செட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கெட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் சிஎஸ்கே வந்து பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எனக்கு தோணுச்சு. ஆஸ் யூஷுவல் அப்படிதாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் நெகட்டிவ் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவோட ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா அது ரொம்ப ரேரா இருக்கு சிஎஸ்கேக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் எடிஷன்ல நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஆயுஷ் மஹத்தரே எப்படி சூரியவன்சி அந்த 14 years கை வந்து பாத்தீங்கன்னா செம்மையா அவரோட ஐபிஎல் கேரியரை ஸ்டார்ட் பண்ணாரோ, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆயுஷ் மஹத்தரேவும் செம்மையா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரோட ஹோம் கிரவுண்ட், ஹோம் பிச் அவருக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள இறங்குனதுல இருந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இன்டென்ட், அந்த ஒரு லாங் ஆஃப்ல ஒரு பவுண்டரி, அதுக்கப்புறமா வந்து டுவேன் பிராவோ மாதிரி ஒரு பிளிக்ல ஒரு 6 ஒன்று விட்டாரு பாருங்க. அங்க தெரிஞ்சதுங்க இந்த பையன் ஒரு செம டேலண்ட்னு, தில்லுக்கு துட்டுன்னு ஆடக்கூடிய ஒரு பையன் தோணுச்சு. அப்புறம் ஹுக் ஷாட்ல ஒரு 6 ஒன்று விடுவாரு பாருங்க, அதுவும் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த பையன் சீரியஸா வேற லெவல் டேலண்ட்டுங்க. இன்னும் ஒரு 1 or 2 yearsல ஆயுஷ் மஹத்தரே கண்டிப்பா சர்டைன் திங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பிளேயரா வருவான். சோ இது ஒரு நல்ல செலக்ஷன் ஃப்ரம் சிஎஸ்கே. சோ ஒரு சின்ன கிரெடிட்டை கொடுத்துருவோம். இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கொடுக்குற அளவுக்கு சிஎஸ்கே பிளேயர்ஸும் விளையாடல, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் எதுவும் பெருசா பண்ணல. ஆக்ஷன்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் புரியுது. அதுல ஒரு சின்ன கிரெடிட் வந்து இதுல நம்ம உங்களுக்கு கொடுப்போம். நான் கூட பிரவிஸ் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆடல. பட் அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு யங்ஸ்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஷேக் ரஷீதுக்கு வந்து போன மேட்ச் கிடைச்சது, இந்த மேட்ச்ல ஆயுஷ் மஹத்தரே கிடைச்சிருக்கு. ஷேக் ரஷீத் இந்த மேட்ச்ல பெருசா அடிக்கலன்னா பரவாயில்ல, சின்ன பையன் தான். ஹி வில் என்ன சொல்றது, அந்த ஒரு டஃப் டைம்ஸ் ஹி கேன் கோ த்ரூ. புரியுதா உங்களுக்கு? இமிடியேட்டா அந்த பையன் 15 பால் 15 தான் அடிச்சானா அவனை கிரிட்டிசைஸ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸே இங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். நான் கண்டிப்பா சிஎஸ்கேக்கு அந்த ஒரு டிக்கு இந்த மேட்ச்ல அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. ஒரு ஹானஸ்டான ஒரு சிஎஸ்கே ஃபேன் இதை புரிஞ்சுப்பான். நான் ஒரு ஹானஸ்டான சிஎஸ்கே ஃபேன் தான், அதனால தான் ரொம்ப ஓப்பனா பேசுறேன். ரச்சின் ரவீந்திரா ஐ திங்க் இட்ஸ் டன்ங்க. ஏன்னா போன வருஷத்துல இருந்து ஆடுறாரு, இந்த வருஷமும் பாருங்க சீரியஸா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடினாரு, அப்புறம் ஒரு 48 runs அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஹி குட் நாட் ஏபிள் டு என்ன சொல்றது, அந்த அக்ரெசிவா ஆட முடியல. அந்த ஒரு 2-3 overs ஃபர்ஸ்ட் 2-3 overs அவரால் ஏரியல் ஷாட்ஸ் ஆட முடியல. ஏரியல் ஷாட்ஸ் ஆட முடியலன்னா ஒரு ஃபாரினர் டீமுக்குள்ள வச்சுக்கிறதே வேஸ்ட்டுங்க, அதுவும் டாப் ஆர்டர்ல. ஐ திங்க் இட்ஸ் டன். கான்வே அன்பார்ச்சுனேட்லி அவரோட ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆயிட்டாரு. அதனால எப்போ அவர் வருவாருன்றது எனக்கு தெரியாது. சோ ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ணுவேன்னா ஆயுஷ் மஹத்தரேவும் சரி, ஒரு பக்கம் ஷேக் ரஷீது ஓப்பனிங் இறக்கி விட்டு அடுத்த மேட்ச் டெவல் பிரேவிஸ் நம்பர் 3ல எடுத்துருவாங்க. சோ தட் அந்த ஒரு ஃபயர் பவர் கரெக்டா இருக்கும். ரஷீத் என்ற ஒரு பிளேயர் வந்து டச் பிளேயர் நின்று விளையாடுவாரு. சோ அடுத்த வர 2 பிளேயர் 3 பிளேயர்லாம் எல்லாருமே அக்ரெசிவ் பிளேயர்ஸா இருக்கும், பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா?
நெக்ஸ்ட் இவ்வளவு ரணகலத்துல ஆயுஷ் மாத்தரே ஒரு அருமையான ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாரு. அப்பா சிஎஸ்கேக்கு இந்த ஸ்டார்ட் தான்டா தேவை, பரவாயில்ல, ஓகே ரைட், இதை புடிச்சு வந்து ஒரு 200 அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நானும் வந்து ஒரு சின்ன தப்பு கணக்கு போட்டுதான் அந்த மேட்சை பார்த்தேன். பட் த வே ஜடேஜா, நான் கூட சொல்லியிருந்தேன் ஒரு ப்ரிவியூல, ஜடேஜாவை நம்பர் 3ல இருக்குங்கன்னு. ஏன்னா அப்பயாவது அவர் வந்து ஏதாவது சர்க்கிள தாண்டி அடிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனா நம்பர் 4ல 2 மேட்சா வராரு. சிவம் துபே அடுத்தது, ஜடேஜா சிவம் துபே. எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிக்கும் போது 2 பேருமே 50-150 ஸ்ட்ரைக் ரேட். ஒரு ஸ்கோர் கார்டு பார்த்தவனுக்கு மட்டும் என்ன தோணும்னா, அவங்க 2 பேர் மட்டும் அடிக்கலன்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது, என்ன அவங்க 2 பேரை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. மேட்ச் பார்த்தவனுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு ரியல் சிஎஸ்கே ஃபேனுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பால்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காம்பன்சேட் பண்ணாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 40 balls 40 runs பார்ட்னர்ஷிப் ஆடினாங்க தெரியுமா. 40 balls 40 runs பார்ட்னர்ஷிப். நீங்க எப்படிங்க இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக் பாட்டா விக்கெட்ல அடிக்க முடியும்? அப்கோர்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் நல்லா போட்டாரு, பும்ரா நல்லா போட்டாரு, அதெல்லாம் வேற விஷயங்க. நீங்க கவுண்டர் பண்ணணுங்க, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ல. அதுக்கு தானங்க நீங்க பேர் போனவங்க. ஜடேஜா இன்னைக்கு வந்து 18 crores கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் ஐபிஎல் தெரியும்ல எல்லாருக்குமே. ஜடேஜானால அடிக்க முடியாது. லாஸ்ட் 5 years அவர் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அந்த லாஸ்ட் 2 balls 10 runs அடிச்சதெல்லாம் ஓகே, அதுக்கு அப்புறத்துல இருந்தே பேட்டிங்ல அவர் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஹாஃப் பேக்ல தான் அவர் ஆடுறாருன்னு என்னோட வீடியோஸ்ல நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், டெக்னிக்கல் ஃபிளாஸ் எவ்வளவு இருக்கு ஜடேஜா கிட்டன்னு. அவர் வேணா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவர் தாங்க கப் அடிச்சு கொடுத்தாரு 2023ல. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இங்க நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா தப்பா புரிஞ்சுக்கிற ஃபேன்ஸ் இருப்பாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸே. அதாவது நம்ம வந்து லாஜிக்கா கிரிட்டிசைஸ் பண்ணாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, யோ ஜடேஜா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உனக்கு அந்த கப்பு கிடைச்சிருக்காது. யோ நான் 2023 பத்தி பேசலையா, வி ஆர் டாக்கிங் அபவுட் 2025. இந்த வருஷம் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, சிஎஸ்கே பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, எதனால சிஎஸ்கே இன்னைக்கு பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. அன்லெஸ் நீங்க புரிஞ்சிக்கலனா, ஜடேஜா 50 அடிச்சிட்டாரு, சிவம் துபே 50 அடிச்சிட்டாரு, சூப்பர். சிவம் துபே வந்து பேட் எப்படி காமிக்கிறதும் ஜடேஜா ஸ்வாட் செலிப்ரேஷன் பண்றதும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க வந்து யோசிச்சிருக்கணும், இல்ல நம்ம வந்து பிலோ பார் ஸ்கோர் அடிச்சிருக்கோம்னு. அதாவது அவங்க உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சொல்லலாங்க, சாண்டர் போடுறாரு, பால் டர்ன் ஆகுது, லைட்டா கிரிப் அடிக்குதுன்னு. ஆனா இவங்க ஃபுட் ஒர்க் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அதை நம்பிதான் எம்எஸ் தோனி என்ன நினைச்சிருப்பாரு, ஓ பால் கிரிப்பாதா அஸ்வின் உள்ள கூட்டு வரலாம் அப்படின்னு. அஸ்வின் பிளாட்டா போட்டு 4 overs டீசெண்டா போட்டு போயிட்டாரு. ஆனா சிஎஸ்கேக்கு அந்த டைம்ல நியூ பால்ல விக்கெட் தேவை, அன்சுல் கம்போஜ்ன்ற ஒரு பிளேயர் தேவை, அவரை வந்து உள்ள எடுத்துட்டு வரல. இங்க எம்எஸ் தோனியோட கேப்டன்ஷிப்புமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு நம்ம ஓப்பனா சொல்லி ஆகணும். தலை என்னைக்குமே தலை தான், அதுல டவுட்டே கிடையாது. ஆனா அவர் நல்லா பண்ணும் போது, டீம் வின் பண்ணும் போது எம்எஸ் தோனி தான் காரணம்னு அவ்வளவு பிரைஸ் பண்றீங்க எல்லாருமே. நான் தமிழ் கமெண்டேட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்றேன், ஈவன் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கூட சொல்றேன், நான் பார்த்து கத்துக்கிட்ட எக்ஸ்பர்ட்ஸை கூட நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? தோனி வந்து ஒரு பர்டிகுலர் சிஎஸ்கே டீம் அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் எம்எஸ் தோனி வின் பண்ணும் போது we are appreciating தோனி a lot in each and every nook and corner. அது கேட்கும்போது எனக்கும் சந்தோஷம் தான் இருக்கும். அதே மாதிரி தான் தோக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி சில மிஸ்டேக்ஸ் சில ஃபிளாஸ் பண்ணும் போது அதையும் நம்ம சொல்லணும். இதே ருத்துராஜ் இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா நம்ம பிரிச்சு மேஞ்சிருக்க மாட்டோமா? நானும் ருத்துராஜோட கேப்டன்ஷிப் வந்து பயங்கரமா கிழிச்சவன் தான். ஆனா இன்னைக்கு எம்எஸ் தோனியும் அந்த ஃபிளா பண்ணும் போது நம்ம அதை சொல்லணும். நம்ம சொல்றதுனால எம்எஸ் தோனியோட லெகசி ஒன்னும் கெட போறது இல்ல, சிஎஸ்கேவோட லெகசி எதுவும் கெட போறது இல்ல. இந்த வருஷத்துல சிஎஸ்கே நம்பர் 10ல இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? தே ஆர் அவுடேட்டட். அண்ட் அவங்களோட பிளேயர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்னைக்கு விளையாடக்கூடிய ஒரு T20 ஸ்கில் இல்ல. போனோடனே ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறது இல்ல, ஒரு 3வது பால் அடி இல்ல 4வது பால் அடி. உள்ள வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஆடுறவங்க எல்லாருமே இனிஷியலா தே நீட் 10 balls. சில பிளேயர்ஸ் 10 balls எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால பவுண்டரி அடிக்கும். ஜடேஜா ஒரு ஸ்டேஜ்ல 26 balls 30 runsங்க. இந்த மாதிரி ஒரு வேங்கடே விக்கெட்ல நீங்க 26 balls 30 ஆட முடியுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. 2 பேரும் 50 அடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு வேற சப்போர்ட் பண்றாங்க, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இதே சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லாயல்ட்டி தேவைதாங்க, எங்களுக்கும் இருக்குங்க அந்த லாயல்ட்டி. ஆனா இன்னைக்கு ஏங்க சிஎஸ்கே நம்பர் 10ல இருக்கிறாங்க? அதை யோசிக்கணும்ல. இன்னைக்கு ஏன் மத்த டீமுங்களாம் நீங்க முதல் 6 டீம் அப்படி அந்தான பாக்குறீங்களா? ஒரு சிஎஸ்கே ஃபேனா நானுமே சொல்றேன் கைஸ், நான் நியூட்ரலா பேசணும், ஐம் ஆல்சோ சிஎஸ்கே ஃபேன். நானுமே அப்படி ஒரு 6 பேர் அப்படி மேல பார்க்கும்போது இல்ல 10-12 இருக்கானுங்க, எங்கேயோ இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க வந்து இன்னைக்கு விளையாடுற அந்த ஒரு T20 ஸ்டைல் அடாப்ட் பண்ணிட்டாங்க. பட் சிஎஸ்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாங்க. அங்க ஒரு ஷைக் ரஷீத், அப்படி ஆயுஷ் மாத்திரை, அவங்க எல்லாம் உள்ள இறக்கணும்னே முதல் மேட்ச் அவங்க ஆடும் போது ஏன் ஆணு பாக்குறாங்க, ஏன் கை தட்டுறாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து? இதை தானங்க நான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். மைக்கேல் லெசி ஒரு 3-4 மேட்சுக்கு முன்னாடி நாங்க எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அவங்க தான் அண்டர் பிரஷர்ல நல்லா விளையாடுவாங்க. என்னாச்சு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் உள்ள இறங்கி அந்த ஆயுஷ் மாத்திரை பாருங்க, கொஞ்சமாவது பயந்தானா? ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இன்டென்ட் காமிக்கிறாங்க. அவன் இந்த ஒரு பேசிக் திங் கூட தெரியாம இருந்ததுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லாயல் ஃபேன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ட்ரெண்ட் அப்படியே அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆகும், அதுக்கு அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆகும். ஒரு வருஷம் சிஎஸ்கே நம்பர் 10ல வந்து இறங்கும் போது சரிடா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொல்லுவேன். அடுத்த வருஷம் நம்பர் 8ஓ 9ஓ வந்து இறங்கினா
டிஜெக்ட் ஆவ. 3வது வருஷம் வந்து இதே மாதிரியே விளாட்னா உனக்கு அந்த பர்டிகுலர் பிரான்ச்சைசி மேல இன்ட்ரெஸ்டே போயிடும். ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் என் ஜடு என் தோனி என்னோட டூபேன்னு சொன்ன நீயே என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பிரான்ச்சைசியே இல்லடா, நான் மாறிட்டேன்டா, நான் வேற டீமுக்கு சப்போர்ட் பண்றேன்டா, இல்லைன்னா நான் கிரிக்கெட் பாக்குறதே மறந்துட்டேன்டான்னு சொல்லுவீங்க. இது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒரு ஹானஸ்டா ஒரு டைஹார்ட் சிஎஸ்கே ஃபேனா நாங்க என்ன சொல்றோம்னா, இப்பவே இம்ப்ரூவ் பண்ணணும். அததான் எம்எஸ் தோனி போஸ்ட் மேட்ச்ல சொன்னாரு. என்ன சொன்னாரு எம்எஸ் தோனி போஸ்ட் மேட்ச்ல? அவருக்கு தெரிஞ்சிச்சு 6 கார்லாம் வின் பண்றது கஷ்டம், இந்த டீம்ல காம்பினேஷன் சரியா செட் ஆகல. சோ இனிமேட்டாவது நம்ம பிளேயிங் 11 காம்பினேஷனை பெட்டரா எடுத்துட்டு வரலாம் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயருக்கு. சோ அவர்னால அதை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ண முடியுது. சோ அவர் சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். சோ அடுத்த சீசனுக்கு நீங்க கொண்டு வர பாருங்க. இமேஜின் கைஸ், ஜடேஜா அண்ட் தூபேவே ரொம்ப டிசப்பாயிண்டிங்க. ஆனா ஆரிச்சாமின்னு சொன்னதுல இருந்து அவர் வந்து கண்டினியூஸா சிக்ஸஸ்லாம் அடிக்கிறது இல்ல, அது ஜஸ்ட் ஃபார் ஃபன் விட்டுருங்க. பட் ஆனா இந்த சீசன் ஃபுல்லாவே பாருங்க அவர் எத்தனை டாட் பால்ஸ் ஆடி இருக்காரு. டிபிக்கல் தூபே இன்னிங்ஸா நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுவே தூபே இப்படிதாங்க காலகாலமா விளாடுறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். ஆனா லாஸ்ட் 2 வருஷம் நீங்க எடுத்து பாருங்க, தூபே வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாரு, வந்தோடனே அடிச்சிருப்பாரு. இந்த வருஷம் ஏன் அடிக்க முடியலன்ற காரணமும் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா டீமோட போலர்ஸுமே அவரோட வீக்னஸ் அசஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் ஃபுட் ஒர்க் மூவ் பண்ண மாட்டாரு. கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் லைட்டா வைடா போட்டோம்னா அவரால் ரீச் பண்ண முடியாது. புரிஞ்சிருச்சா? ஏங்க அவர் ஸ்லாட்டுக்கு போடணும் போலரு? எப்பயாவது 1-2 பால் லைட்டா தெரியாம அந்த ஸ்லாட்ல மாட்டிக்கலாம். மத்தபடி கான்சியஸா வந்து ஒண்ணு ஹிப்பு கிட்ட போடுறாங்க, இல்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் போடுறாங்க. புரியுதா உனக்கு? எஸ்பெஷலி அவர் கிரீஸ்குள்ள வந்தோடனே, ஏன்னா வந்து டைம் எடுத்துப்பாரு. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிரிக்கெட் மாறிச்சுங்க. வந்து நீங்க டைம் எடுத்து ஆடுறதெல்லாம் வேலைக்கு ஆகுது. இந்த மாதிரி பிளாட் ட்ராக்ல 2 பேரும் 50 போட்டது பிரச்சனை இல்லை கைஸ். எப்படி விளாட்னாங்கன்றதை நீங்க பாக்கணும். ஆக்சுவலா அவங்க 2 பேர் 50 போட்டது ஓகே, ஆனா அன்னைக்கு மேட்ச்ல 50 ரன்ஸ் ஷார்ட் சிஎஸ்கேன்றதான் உண்மையான ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? அதாவது அவங்க 2 பேர் 50 போட்டாங்களா, 350 வந்திருக்கணும் சிஎஸ்கேக்கு. அதுக்கு இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் 100 அடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ட்ராக் இது. ஈவன் 220 அடிச்சிருந்தா கூட மும்பை வந்து அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண சான்சஸ் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாட்டா விக்கெட். டியூ ஃபேக்டர் லைட்டா வந்துச்சு, அதெல்லாம் வேற விஷயங்க. டியூ ஃபேக்டரே ரொம்ப லைட்டா தான் வந்துச்சு. ஆக்சுவலா பயங்கரமான டியூ ஃபேக்டர்லாம் வரல. மேட்ச் ஆரம்பிச்சு 4வது ஓவர் 5வது ஓவர் மும்பை ஆடும் போது லைட்டா டியூ வந்துச்சு. பட் நீங்க ஆடும் போதுமே, பட் சிஎஸ்கே ஆடும் போதுமே நல்ல ட்ராக் தான் அது. நிஜமாவே இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. அதுதான் நான் சொல்ல முடியும். 50-50 அடிச்சிட்டாங்க, அவங்க பிளேயிங் 11ல இருக்க போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா மேட்ச்ல அது ஒரு இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸா இல்லையா, அதை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அடுத்த வருஷம் டீமை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் எல்லாமே. சும்மா 5 வருஷம் நாங்க டிராஃபி வின் பண்ணும் போது தெரியலையா, ஜடேஜா வந்து 2 balls 10 runs அடிச்சு வின் பண்ணும் போது தெரியலையா கைஸ்? அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு இதே 5 டிராஃபி அடிச்ச மும்பை இந்தியன்ஸே பாத்தீங்கன்னா சில விஷயங்களை மாத்திக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னாடி ஏறி போறாங்க. நீங்க இப்ப எல்லாம் சொல்லிருவீங்க, இதே மும்பை இந்தியன்ஸ் ஒரு 2 டிராஃபி எக்ஸ்ட்ராவா சிஎஸ்கே விட ஒரு டிராஃபி 2 டிராஃபி எக்ஸ்ட்ராவா அடிக்கும் போது உங்களுக்கு பிரஷர் வரும். எப்போ உங்களுக்கு பிரஷர் வருதோ அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இவ்வளவு நாள் நீங்க லாயல்டி காமிச்சீங்க, நீங்களே சிஎஸ்கே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்ட்டு தான் நாங்களாம் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். நாங்களான்றாலும் நான் சொல்றேன், இது உங்களுக்கு ஏத்துக்கணும்னா ஏத்துக்கோங்க. யாரையுமே வந்து நம்ம போய் மண்டையில போய் ஃபீட் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு விருப்பம் இருக்கும், புரியுதா? ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கோங்க, ஓகேங்களா? சோ கண்டிப்பா அது வந்து ஒரு 176 இஸ் நாட் அ கிரேட் ஸ்கோர் அந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல. சோ அதனால we have to give credit to மும்பை இந்தியன் bowling ஆல்சோ. அது நம்ம வருவோம். அண்ட் போலிங்ல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஷாக் டு சி வந்து பாத்தீங்கன்னா அதான் ப்ராப்ளம் என்னன்னா, உள்ள இருக்க விளையாடின 2 பேட்ஸ்மேனும் போயிட்டு இது வந்து கொஞ்சம் கிரிப்பா அது அப்படிதான் பேசினாரு ஜடேஜாவும். பட் ஆனா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து அஸ்வின்லாம் பெருசாலாம் கிரிப் ஆல, டைட்டா போட்டு போயிட்டாரு, சென்சிபிளா ஆனாங்க. ஆப்வியஸ்லி சிஎஸ்கே வந்து விளையாடும் போது அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிற பிளேஸ் ஃபார்முக்கு வரது சகஜமான ஒரு விஷயம். இப்ப இல்ல, நல்லா விளையாடும் போதே அப்படி வகையில பண்ணிட்டு ஒரு மேட்ச் தான் அடிச்சது சிஎஸ்கேவோட. இப்போ ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாரு, அடிச்ச ஒரே மேட்ச் சிஎஸ்கேவோட. இது எக்ஸ்பெக்டட் தான். அதனால இதை பார்த்து நான் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் ஒரு 3-4 விக்கெட்ஸாவது சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு நினைச்சேன். அதுவும் இல்ல, இப்படி ஒரு தர்மடி நான் எதிர்பார்த்ததுதான். ஸ்டில் ஐ தாட் தே வில் டேக் 3-4 விக்கெட்ஸ். அந்த ஒரு ரிவ்யூ போயிருந்தா அட்லீஸ்ட் ரிகல்டன் சீக்கிரம் அவுட் ஆயிருப்பாரு, நியூ பால்ல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அன்சுல் கம்போஜ் இஸ் யுவர் விக்கெட் டேக்கர். அந்த பையன் மட்டும் நல்லா போட்டான். நல்லா போட்ட பையனை உட்கார வச்சுட்டு அஸ்வினை உள்ள எடுத்துட்டு வந்தது. அது வந்து அஸ்வினை வந்து ஒரு டிஃபென்சிவ் டாக்டிக்கலா தான் எடுத்துட்டு வந்தது. அதான் எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப்ல நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அப்புறம் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க போட்டு உரிக்கிறாங்க. ரோஹித் சர்மாவும் சரி, சூரியகுமார் யாதவும் சரி. எப்பங்க 100 அஹமத் வராரு? 10 ஓவருக்கு அப்புறம் 100 அஹமத் வராருங்க. அதுக்கப்புறம் 13வது ஓவர்ல வந்து பத்திரனா வந்து போலிங் போட்டு என்னங்க யூஸ் இருக்கு? So disappointed with MS Dhoni captainship. Seriously, இது MS Dhoni டீம் இல்ல. இப்படி சொல்றவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் அதை பிலீவே பண்ண மாட்டேன். MS Dhoni இந்த போன மேட்ச் வின் பண்ணும் போது ஏன் அப்ப மட்டும் இது MS Dhoni எப்படி ஹேண்டில் பண்ணாரு பாருங்க. அவரே வந்து முடிச்சு கொடுத்தாரு. அவரால் இந்த டீமை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ருத்ராஜ் கேப்டன்ஷிப்ல இருந்து இன்ஜுரி ஆகி வெளில போகும்போது இப்ப பாருங்க தோனி கையில போயிடுச்சுல. இப்ப டோட்டலாவே எல்லாமே மாறிடும். எப்படி சொன்னீங்க? வின் பண்ணும் போது மட்டும் நம்ம தோனி கிரெடிட் கொடுக்குறது தப்பு இல்லைங்க. தோக்கும் போதும் as a கேப்டனா அவர் எடுத்துப்பாரு ரெஸ்பான்சிபிலிட்டி. we know about MS Dhoni. பட்
சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கட்டும், தமிழ் கமெண்டேட்டர்ஸா இருக்கட்டும், அவங்களாம் கொஞ்சமாவது மக்களுக்கு புரிய வைக்கணும். அந்த டைம்ல ருத்துராஜ் இருக்கும் போது டீம் சரியா விளையாடலன்னா ருத்துராஜ் கேப்டன்ஷிப் சரியில்லை. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ தோனி வந்து கேப்டன்ஷிப் பண்ணும்போது இந்த டீமே சரியில்லை, ஸ்கவுட்டிங் சிஸ்டம் தப்பு, என்ன சொல்றது, ஆக்ஷன்லயே தோத்துட்டாங்க. இதே நீங்க ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன்ஷிப் பண்ணும் போதும் சொல்லணும். இவ்வளவு விஷயமும் நான் சொல்றேன்னா நான் வந்து ஒரு ஹார்ட் கோர் MS தோனி ஃபேனா தான் நான் சொல்றேன். MS தோனிக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதை கேட்டாருன்னா அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் MS தோனின்ற ஒரு ஆள். புரியுதா உங்களுக்கு? அதனால அவரை ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணா அவரே எடுத்துப்பாரு. அதை ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உண்மையா ஒரு விஷயம். சும்மா ஒருத்தரை சப்போர்ட் பண்ணணும்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுன்னு அது வந்து MS தோனியும் சொல்ல மாட்டாரு, விராட் கோலியும் சொல்ல மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? சோ அதனால டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் சீரியஸா செம்ம ஸ்ட்ராட்டஜியோட வந்தாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் இந்த மேட்ச்ல ஸ்பாட் ஆன். ஒரே ஒரு விஷயம் தான், அவர் ஏன் 2 ஓவர் தான் போட்டாரு? அந்த அஸ்வினி குமார் பாண்டே பாவம் ஒரு ஓவர் கொடுத்து அவனுக்கு 30 ரன், இல்லைன்னா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. 155 160 ஸ்கோர் நின்றுக்கும் சிஎஸ்கேக்கு. ஹர்திக் பாண்டியாவே வந்து போட்டிருக்கலாம். அந்த பையனுக்கு கொடுத்த அந்த பையனை ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டு விக்கெட் எடுத்தான், 2வது ஓவர் கான்பிடென்டே போச்சு அந்த பையனுக்கு. சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஹர்திக் பாண்டியா இது பண்ணிருக்கலாம். ஆனா ரொம்ப உஷாரா போலிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணாருங்க. பும்ராக்கு ஒரு ஓவர்ஸ் வச்சுக்கிட்டாரு, போல்ட்டுக்கு சில ஓவர்ஸ் வச்சுக்கிட்டாரு. இருக்கிற போலர்ஸ் சஹாரா அப்படியே கண்டினியூஸா 4 ஓவர் கொடுத்துட்டாரு. அஸ்வினி பாண்டியா உள்ள ஒன்று தள்ளினாரு, ஹர்திக் அப்படி உள்ள வந்து அப்படி ஒன்னு தள்ளினாரு, ஜாக்ஸ் ஒரு ஓவர் போட்டாரு. அப்புறமா சாண்டர் வந்து ஒரு ஓவர் 2 ஓவர்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் அவர் MS தோனி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஓவர் கொடுத்தாரு. சோ நிஜமாவே ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் இந்த மேட்ச்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹி வாஸ் வெரி ப்ரோஆக்டிவ். ஹி ஹேட் பக்கா பிளான்ஸ். அவருக்கு தெரியும் டெம்ப்ளேட் என்ன, சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேட்சுக்கு முன்னாடி ஈஸியா அசஸ் பண்ணிடலாம். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷூடா ஆக்சுவலா கேப்டன்ஷிப் பண்ணாரு ஹர்திக் பாண்டியா. அது எவிடென்ட்டா தெரிஞ்சது. சேசிங்ல ஆப்வியஸ்லி ஹிட்மேன் ஃபார்முக்கு வந்துட்டாரு. சோ எப்ப அந்த ஒரு பிக்அப் ஷாட் ஓவர்டன் மாதிரி போலர் தான் கரெக்டான போலர் ரோஹித் சர்மாக்கு. அந்த பேக் ஆஃப் லென்த்ல அப்படி ஓடி வந்து அந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுவாங்களே, அதெல்லாம் இங்க நீங்க வேங்கடையில போட்டீங்கன்னா சும்மா மொட்டைக்கு விடுவாங்க. எப்ப அந்த ஷாட் ஆடினாரே ஓகே ஹிட் இன்னைக்கு தட்டு தாண்டா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. செம்மையா விளாண்டாரு. ரிக்கில்டன் கிட்ட இருந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார் அகைன்ஸ்ட் அஸ்வின் தான் சொல்லி ஆகணும். அண்ட் எஸ், சூரியகுமார் யாதவ், அந்த ஒரு டெட்லி சூரியகுமார் யாதவ் பார்த்த ஒரு ஃபீலிங். இத்தனை மேட்சால ஏதோ மிஸ் ஆகுது ஸ்கை கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச்ல கிளியரா தெரிஞ்சு, எஸ்பெஷலி பத்திரானா விட்டாரு பாருங்க சிக்ஸஸ், அப்படியே டபால் அடிச்சு முடிச்சு விட்டாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்க செம்மையா இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் பார்க்கும் போதுல இவர் சூரியகுமார் யாதவ்ல ஸ்வீப் குமார் யாதவ் தான். ஏன்னா எங்க போட்டாலுமே ஸ்வீப் ஆடுறாரு, எங்க போட்டாலுமே ஸ்வீப் ஆடுறது பிரச்சனை இல்லை. ஆடுற ஸ்வீப் எல்லாமே பாத்தீங்கன்னா பவுண்டரிக்கு போகுது. ஸ்வீப்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபைன் லெக்லயும் 4 அடிக்கிறாரு, ஒரு மாதிரி ஸ்கொயர் லெக்லயும் 4 அடிக்கிறாரு, மிட் விக்கெட்லயும் அடிக்கிறாரு. விட்டா ஸ்ட்ரெயிட்டாவும் ஸ்வீப்ல 4 அடிப்பார் போல. அந்த அளவுக்கு அவருக்கு செமையா பால் கனெக்ட் ஆச்சு. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். கரெக்டான டைம்ல ரைஸ் ஆறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த மேட்சை பத்தி? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.